இன்னைக்கு அயில மீன் குழம்பு வைக்க போறோம். நீங்க செய்யறப்ப மீன் கவுச்சி வருதா, மீன் கரைஞ்சு போகுதா? நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் உங்க வீட்ல மீன் குழம்பு ஈஸியா செய்யலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு ரெடிமேட் மசாலா போட மாட்டோம், நம்மளே அரைச்சி தான் போடுவோம். பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வரமிளகாய் 25 கிராம், வர மல்லி 50 கிராம், சோம்பு 5 கிராம், சீரகம் 8 கிராம், மிளகு 8 கிராம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். பொடிக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம். தக்காளி 100 கிராம், வெங்காயம் 100 கிராம், கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் ஒரு 5, புளி 100 கிராம், உப்பு தேவையான அளவு, அயில மீன் 1 கிலோ, கடலெண்ணெய் 100 மில்லி, வெந்தயம் 1 டீஸ்பூன். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். எங்க ஹோட்டல்ல ரெடிமேட் பொடி கிடையாது, எப்பொழுதும் அரைச்சி தான் குழம்பு வைப்போம். அதே மாதிரி நான் இப்போ வைக்க போறோம், வாங்க பார்க்கலாம். மல்லி வறுக்க போறோம். அது வெறும் வரசட்டியில தான் வறுக்க போறோம். எல்லாமே எண்ணெயே ஊத்தாத. இது வந்து ஒரு 3 மாசத்துக்கு இது அப்படியே நல்லா இருக்கும், நல்லா மணமாவும் இருக்கும், கெட்டு போகாது. ஆயிலே யூஸ் பண்ணாம தான் நம்ம வறுக்க போறோம். மல்லி 50 கிராம், 25 கிராம் மிளகாய், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 8 கிராம், சோம்பு 5 கிராம், மிளகு. இதை ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி மசாலா ரெடி ஆயிரும். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே தட்டில் கொட்டி ஆற வச்சு மசாலா அரைச்சிடலாம். இதை நம்ம கொட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி பொடியாக்கியாச்சு. இனிமேல் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து கெடாமல் இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா கெடாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் மீன் குழம்பு வைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ மீனுக்கு 100 கிராம் பொடி எடுத்து நீங்கள் செஞ்சீங்களா நல்லாயிருக்கும். குழம்பு வைக்க தாளிப்பு ரெடி பண்ணலாம். முதல்ல கடலெண்ணெய் ஊற்றுறேன். கடலெண்ணெயில் நல்லா சுவை நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். 100 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அரிஞ்சு நல்லா பொடுசாக அரிஞ்சு அதையும் தாளிப்புக்கு போடுறேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர முடிய வறுத்து எடுத்துடணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. தக்காளி போடுறோம், 100 கிராம் தக்காளி போடுறோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை குழம்புக்கு சேர்க்க போகிறேன். இதில் இப்போ புளி கரைசல் 100 கிராம கரைச்சி ஊற்றுறேன். தண்ணி 1.5 லிட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீனை குழம்புல போட்டுடலாம். நம்ம எடுத்துருக்க மீன் வந்து அயில மீன். இதை வந்து நல்லா கவுச்சடிக்காமல் கல் உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து குழம்புல இப்போ போட போகிறோம். 1 கிலோ மீனும் போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே அதிகமாக விட்டோம்னாக்க மீன் உடஞ்சிரும். மீன் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணுறோம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி போட்ட பொடினால நல்லா மீனில் இறங்கி மீன் நல்லா கவிச்சு இல்லாமல் நல்லா வெந்து நல்லா சுவையாக நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். என் பேர் நாகலட்சுமி. நாங்கள் கேஎஸ்ஆர் மெஸ் வச்சுருக்கோம். கடல் மீன் உணவகம் நடத்திட்டு இருக்காங்க 5 வருஷமாக. நாங்கள் வீட்டு முறை சமையல் செஞ்சு கொடுக்குறோம். எங்கள் சொந்த மசாலா நாங்களே அரைச்சி காய வச்சு நாகப்பட்டினம் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு தரோம். ரெடிமேடு பொடியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் கடையோட லொக்கேஷன் ஈரோடு இந்திரா நகரம் பச்சைப்பாளி பிரிவு, கரூர் ரோடு. உங்களை கான்டாக்ட் பண்ற நம்பர் வந்து 90 95 150 989. நம்பி வாங்க, வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. நன்றி, வணக்கம்.